ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பகுதியில் கூட எங்களோட ஒரு அதிதி இணைந்திருக்கிறார். வழமையாகவே எங்களுடைய நிகழ்ச்சியில முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இருந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைய தினம் ஒரு பெரிய நட்சத்திர வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பல பேரை நாங்கள் கூட்டிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்ளக்கூடியவர் முக்கியமாக தேசிய மற்றும் சர்வதேச மெய்வல்லுனர் விளையாட்டு வீரர். இப்பொழுது இலங்கையில நிறைய பேரால் அறியப்படக்கூடிய ஒரு வீரர். இன்னும் அவரை பத்தி நாங்க தெரியாத பல விஷயங்களை இந்த நேர்காணல் மூலமா தெரிந்து கொள்ள போறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் துரைசாமி விஜிந்த் அவர்கள். அவரோட தொடர்ந்து நாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க விஜிந்த்? நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய இலங்கையில இருந்து, அதுலயும் மலையகத்துல இருந்து நீங்க எல்லாராலையுமே அவ்வளவு தூரம் போய்விட முடியாத ஒரு இடத்துக்கு இப்போ போயிட்டு வந்திருக்கிறீங்க. அதை பத்தியெல்லாம் நாங்க பேசலாம். குறிப்பா இந்த மாதிரி மெய்வல்லுனர் விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ற போது எல்லோருமே அதுல ஆர்வம் காட்டி முழு மூச்சு அதுல இறங்குறார்கள் மிக மிக குறைவு. ஆனா உங்களோட நடவடிக்கைகள், இதற்கு முன்னால நீங்க போன நிகழ்வுகள், விளையாட்டுகள் அதெல்லாம் பாக்குறப்போ இதுல உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. நீங்க இப்ப கடைசியா ஒரு பெரிய ஒரு நிகழ்வை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதை பத்தி நாங்க பேசுறதுக்கு முதல்ல இந்த போட்டிகளுக்கு உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மெய்வல்லுனர் விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பாகமா எப்போதுல இருந்து மாற ஆரம்பிச்சது? வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு. உண்மையாகவே அழகான கேள்வி. ஆரம்பத்திலேயே இது நான் கிட்டத்தட்ட கடந்த 31 வருடமாக அந்த விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன். அது நான் பெருமையாக ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும், தாய் தகப்பனுக்கு. அவங்க ஒத்துழைப்பு பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கிறாது. நண்பர்கள், எனது குரு, அனுசரணையாளர்கள் அவ்வளோ பேருமே என்னை ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு போட்டியிலையும் என்னை தூக்கி விட்டாங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு பக்கத்தில் உள்ளவங்களும் சரி கைத்தட்டினாங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி. அதான் ஒவ்வொரு படியிலையும் என்னால் ஏற முடிஞ்சது. தானாக ஏறலை, திறமை ஏண்ட ஊக்குவிப்பு அவங்களோட. ஆனால் அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். நான் முதல்ல பல சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த இடத்துல இன்றைக்கி நிற்கிறோம். இது எனது 21வது சர்வதேச போட்டி. பல போட்டிகளை இழந்திருக்கிறேன். 2025ஆம் ஆண்டும் சிங்கப்பூர் மண்ணுக்கு போயிட்டு ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் ஊடாக 3 பதக்கங்களை வென்று வந்திருந்தேன். அதே போல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23வது ஆசிய மெய்வல்லுனர் போட்டிக்கு கலந்து கொள்ள இருந்துச்சு. ஆனால் தடுக்க முடியாத காரணத்தினால போட்டிக்கு என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் 2025 நவம்பர் மாதம் 5ஆம் திகதி இன்னொரு போட்டிக்கு செல்ல இருந்துச்சு. 11ஆம் திகதி ஹாங்காங் மண்ணுக்கு 6 பேர் இலங்கையிலேருந்து போக இருந்த போட்டி. அந்த போட்டியிலையும் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. கடைசி நேரத்தில் விசா வராத காரணத்தினால 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி தொடக்கம் 15ஆம் திகதி வரை நடைபெற்ற உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற மாஸ்டர் மெய்வல்லுனர் போட்டி ஐக்கிய ராஜ்யம் துபாய் அபுதாபி மண்ணில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 143 நாடுகளை சேர்ந்த 24,000 வீர வீராங்கனைகள், 33 வெவ்வேறு விளையாட்டு போட்டிகள், 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெகும் விமர்சையாக ஒலிம்பிக்கு இணையான ஒரு மாஸ்டர் மெய்வல்லுனர் போட்டி. இது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு இடமா நான் சொல்கிறேன். இலங்கை சார்ந்த 33 வீர வீராங்கனைகள் சென்றிருந்தோம். அதில் மலையகம், இலங்கை சார்பாகவும் மலையக மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் துரைசாமி விஜிந்த் சென்று பதக்கங்களை வென்று நேரலையில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. கண்டிப்பா நீங்க நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்க விட்டிருந்தாலும் ஒரு சில காரணங்களால இப்ப கடைசியா துபாயில இடம்பெற்ற 21வது சர்வதேச போட்டியில நீங்க பங்கு பெற்று இருக்கிறீங்க. பல நாடுகள் அந்த போட்டியில பங்கு பெற்று இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையகத்துல இருந்து போற ஒரே ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பெருமையும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே துபாயில இடம்பெற்ற இந்த 21வது சர்வதேச போட்டிக்கு நீங்க போகிறப்போ உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? எப்படி இந்த போட்டிக்கு நீங்க போனீங்க? அதே மாதிரி போனதுக்கு பிறகு அங்க இடம்பெற்ற அந்த போட்டிகளை நீங்க சந்திச்ச விதம், வெற்றி பெற்ற உங்களுடைய கொண்டாட்டங்கள், அதை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் போகிறதுக்கு முன்னுக்கு பெரிய பெரிய சவால்களை சந்தித்தேன். நவம்பர் மாதம் 2025 நவம்பர் 27ஆம் தேதி இலங்கை ஃபுல்லாகவே உலுக்கிய ஒரு பெரிய ஒரு தித்வா புயல். அது இந்த புயலில் நானும் பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் மட்டுமல்ல, நண்பன் சத்யசீலன் என்னோடு சர்வதேச விளையாட்டு வீரராக, வேகநடை மேரத்தான் விளையாட்டு வீரராக கடந்த முறை வந்த, இம்முறையும் வர இருந்த அவர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையினால் வரலை, இந்த புயல்னால். அதில் பாதிக்கப்பட்டு 26 நாட்கள் நம்ம முகாமில் தான் இருந்தோம்.
இருந்து எங்கே போகிறது என்னன்னு தெரியாமல் அதற்கு முன்னுக்கு நான் இது தெரிவாக இருந்தேன் இந்த போட்டியில். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு பிறகு நான் அந்த போட்டியை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வீட்டில் குடும்பத்தை பார்க்குறதா, வீடை தேடுறதா, இல்லை இந்த போட்டிக்கு போகிறதா அப்படின்னு பார்த்தா எனக்கு வீட்டில் உள்ளதை தான் யோசனையாக இருந்துச்சு. அப்போ போட்டியை மைண்ட்லேருந்து நான் அதை எடுத்துட்டேன். நான் போட்டிக்கு வேணாம், அதை விட்டுருவோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அதெல்லாம் கடந்து திரும்பியும் என்ன தட்டி விட்டு உன்னால் முடியும், இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது ரொம்ப குறைவு, அதை பயன்படுத்தாது நம்ம கையில் தான் இருக்குது. அது என் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல உறவுகள் மூலமாக தான் அந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கி 21 போட்டிகளுக்கு போயிருக்கிறேன், பல போட்டிகளை இழந்திருக்கிறேன். போகிறதுக்கு அவ்வளவுமே அந்த நல்லுள்ளங்கள் தான் சாரும். அதன் மூலமாக நல்ல அனுசரணை ஒருத்தர் கிடைச்சிருந்தார். அவர் ஒரு 7 நாட்களுக்கு முன்னுக்கு தான் சொன்னார், நீங்கள் உங்களோட போட்டிக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க, வீடு விஷயங்கள் இதெல்லாம் விடுங்க, இது போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு வாங்க, எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி என்னை தட்டி விட்டு தூக்கி விட்டு அந்த நல்லுள்ளத்துக்கு நன்றியை சொல்கிறேன். அதை யாருன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ அங்கே போனதுக்கு பிறகு முப்பாச்சல், உயரம் பாய்தல் இந்த மாதிரி போட்டிகளில் பங்கு பெற்றி முதல் முக்கியமான இடங்களை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. அந்த இடங்கள் என்னென்ன விளையாட்டில், என்னென்ன இடங்கள், என்னென்ன பதக்கங்களை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது? எனக்கு 9ஆம் தேதி நடைபெற்ற போட்டி உயரம் பாய்தல். காலையில் 10:30 மணியளவில் 9ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் உயரம் பாய்தல் போட்டியில் இலங்கை சார்பில் நான் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டேன். இலங்கை சார்பாக இப்போ ஐக்கிய ராஜ்யம், அவர் இலங்கையில் உள்ள ஒரு வீரர், இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் அவர் குடியேறி அங்கே தான் இருக்கிறாரு. அவர் இலங்கை சார்பாக அவரும் பிரதித்துவப்படுத்தியிருந்தார். அவர் தங்கம் என்றிருந்தார். அதில் அது உண்மையாக பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த நண்பருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற சந்தர்ப்பத்தில். அதே போல் ருஷ்யா நாட்டு வீரர் 2ஆம் இடத்தையும் நான் 3ஆம் இடத்தையும் பெற்றிருந்தேன் உயரம் பாய்தல் போட்டியில். அதே போன்று 10ஆம் தேதி நடைபெற்ற 2 போட்டிகள் நடந்தது. 10ஆம் தேதி நடைபெற்ற போட்டி அன்றைக்கு ஒரு பெரிய எக்ஸைட்டாக இருந்துச்சு. 2 போட்டி இன்னைக்கு 2 இருக்குது ஒரே டைம். அதாவது காலை 9:50க்கு முப்பாச்சல் ட்ரிபிள் ஜம்ப் இருந்தது, 10:30க்கு எனது 3000 மீட்டர் வேக நடை. 2மே அடுத்தடுத்து. இது நான் 2க்கும் தயாராகணும், எப்படியோ 2க்கும் தயாராகணும், 2லேயும் ஒரு மெடல் சரி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஏன்னா போட்டியாளர்கள் கூட நாடுகள் ஆஸ்திரேலியா, நிறைய நாடுகள் இருந்துச்சு. இந்தியா இருந்துச்சு, போலாண்ட், நைஜீரியாக்காரங்க இருந்தாங்க, ஆஸ்திரேலியா இருந்துச்சு, ருஷ்யா இருந்துச்சு, நிறைய நாடுகள் அப்படி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜெர்மனி இருந்தாங்க, இப்போ எல்லாம் இருந்தாங்க. தாய்வான் வீரர் இருந்தார். இப்படி எல்லா நாடுகளையும் உள்ள வீரர்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்களோட ஒப்பிடும்போது எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. ஆனால் நான் அதை விட நான் யோசித்தேன், நான் எந்த தூரத்துலேருந்து எப்படி வந்தேன், இங்கே எதுக்காக வந்தேன், இதை இலக்கணை அடையணும். என் ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா இலக்கணை அடையணும். அவங்க எப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, என் இலக்கு வெற்றி தான் அப்படின்னு என் மனசு உறுதி இருந்துச்சு. அந்த நாள் 2 போட்டிகளையும் நான் தயாராகி போட்டி மைதானத்தில் ட்ரையல் த்ரோ கிடச்சிச்சு ட்ரிபிள் ஜம்பில். அந்த ட்ரிபிள் ஜம்ப் பாஞ்சு ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் சப்பாத்து அடி கலண்டுருச்சு. இது ஒரு மறக்க முடியாத சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அடுத்து என் போட்டியை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஷூ கலண்டுச்சு, ஷூ இல்லை, போட்டியை தொடர்பு கொள்வோம். அப்போ அவர் சொல்கிற சப்பாத்து இல்லாமல் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நடுவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை எனக்கு கண் கலங்கிடுச்சு. என்ன செய்கிறது, கிடைச்ச வாய்ப்பு நிலகி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் தாய்வான் நாட்டு வீரர் ஒருத்தர், அவர் ஏன் என்ன ஃபீல் அப்படின்னு கேட்குறாரு அவர் மொழியில். நான் சொன்னேன் இப்படி தான் பிரச்சனைன்னு. அப்போ அவர் சொன்னார், உடனே என்கிட்ட 2 ஷூ இருக்குது, என்கிட்ட இன்னொன்று இருக்குது, நான் தாரேன் உங்களுக்கு, ஓகேன்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஷூ எடுத்து கொடுத்தாரு. நான் ட்ரை பண்ணேன், ஓகே. அதுக்கு பிறகு அந்த போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை அன்று முப்பாச்சல் போட்டியில் அந்த தாய்வான் வீரருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்கலைன்னா 2ஆம் இடம் எனக்கு சொந்தம் இல்லை. அதே போன்று அன்று நடந்த 3000 மீட்டர் வேக நடையிலும் ஜெர்மனி வீரர், ருஷ்யா வீரர் தான் 1ஆம் இடம், ஜெர்மனி 2ஆம் இடம், நான் இலங்கை சார்ந்த நான் 3ஆம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை பெற்று 2ஆம் நாள் மொத்தமாக 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களோடாக வென்றிருந்தேன். அதே போன்று அடுத்து 11ஆம் தேதி ஈட்டி எறிதல் போட்டியில் அந்திக்கு மாலை 5:30 மணியில் இடம்பெற்றிருந்தது. அப்போட்டியிலும் போலாந்து வீரர் தான் 1ஆம் இடத்தை பெற்றிருந்தார். இந்தியா, பங்களாதேஷ் வீரர் இருந்தார், ஜெர்மனி இருந்தார், ஆஸ்திரேலியா இருந்தார், நிறைய வீரர்கள் இருந்தாங்க. கடுமையான சவாலுக்கு மத்தியில் கடைசி 3 த்ரோவும் ஃபவுல் ஆகிடுது.
நான் முத நாள் 2 ஈவெண்ட், அடுத்த நாள் கண்டினியூவாக அடுத்தடுத்து இருந்தது. ஆமா. அப்போ எனக்கு இதில் நான் எப்படியாச்சும் ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கணும், கோல்ட் மெடலுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் தேர்ட் சரி நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈக்குவலில் தான் ட்ரை பண்ணேன். கடைசி எனக்கு 4 த்ரோவில் எனக்கு 4 த்ரோ ஃபவுல், 3 த்ரோ ஃபவுல் ஃபுல்லாகவே. 2 த்ரோ ஃபவுல் ஆகி கடைசி த்ரோ லேண்ட் ஆணுச்சு. திரும்ப ரிவர்ஸ் ஆர்டரில் வந்தது. ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்போது திரும்பியும் அதே மாதிரி 2 த்ரோ ஃபவுல் ஆகி கடைசி த்ரோ தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது. கடைசி ஒரு த்ரோவில் தான் இந்த 2ஆம் இடம் பெறுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. மொத்தமாகவே பல சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த 4 பதக்கங்களும் களத்தில் சுமந்துட்டு இலங்கை மண்ணுக்கும் மலையக சொந்தங்களுக்கும் இன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. வாழ்த்துக்கள் ப்ரோ. முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு போட்டிக்கு நீங்கள் போய் கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கு நிகரான ஒரு போட்டி, இங்கேருந்து நீங்கள் போய் 4 பதக்கங்கள் வாங்கிட்டு வர்றதே அவ்வளோ தூரம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுக்கு உண்மையிலேயே ஒரு மன உறுதியும் தைரியமும் முயற்சியும் வேணும். ஸோ நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஷூ கொடுத்து உதவி பண்ணாருன்னு ஒரு கதை சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ அது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல அவங்க ஒரு வீரரா அப்படி இல்லைன்னா திடமான ஒருத்தங்களா இருக்கிறாங்கிறத தாண்டி அவங்க ஒழுக்கமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு உரிய ஒரு பெரிய ஒரு தாற்பயம் வந்து ஒழுக்கம். ஏன்னா மற்றவங்க கூட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறப்போ நம்மளுடைய ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீங்க இப்ப அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கூட அந்த மாதிரி தான். போட்டி பொறாமை இது எதுவுமே இல்லாம அந்த இடத்துல அவங்க நேர்மையா உணர்ச்சி நடந்துக்கணும் இல்லையா? உங்களோட லைஃப்ல நீங்க இப்போ 30 வருஷமா இதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே ஒருத்தர் சரியான ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் இடத்தில் அவர் வந்து சரியாக அவருடைய வேலைகளை சரியாக சீராகவும் நேரத்துக்கு சரியான வேலைகளை செய்யும் ஒரு நபராக இருப்பார். ஒரு தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபடுற ஒரு ஆளாக இருக்க மாட்டார். சரியாக விளையாட்டுத்துறை வந்து அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான கலை. அந்த கலையை மதிக்கணும். கலைங்கிறது எல்லா கலையும் நேர்த்தியான கலை தான். அதை சரியாக கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் இடத்தில் நம்ம உயரத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அழகான குரு கிடைச்சிருந்தாங்க நமக்கு. அதன் மூலமாக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்துச்சு. நம்மளை தட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் தோல் கொடுத்தாங்க, தட்டி கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் அடுத்தடுத்து வரதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது நமக்கு. இப்போ அதே மாதிரி இதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ உயரம் பாய்தலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்ற போட்டிகளாக இருக்கலாம். இதுக்கு முதல்ல இப்போ நீங்கள் இதில் வந்து இவ்வளோ தூரம் திறமையான ஒரு ஆளாக வர்றதுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படியான பயிற்சிகள் உங்களை வந்து பொதுவாகவே நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு இப்படி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்துப்பீங்க? முதல்ல வந்து இங்கே தேசிய மட்டத்தில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்படி போட்டிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ண பிறகு அதுக்கடுத்து நான் இந்த டைமில் போகணும்னு சொல்லி நம்மளோட கோச் வந்து ஒரு ஷெடியூல் தருவார். ஓகே. ஆமாம், நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், டெக்னிக்கல் எக்ஸசைஸ் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தளவில் அதுக்கான வளம் இல்லை. நம்ம ஊரை பொறுத்தளவு சரியான வளம் இல்லை. நான் சரியாக ஒரு டெக்னிக்கல் பயிற்சிகளை மேற்கொள்கிறது மாதிரி இருந்தால் நான் வந்து ஒன்று தலைநகரத்துக்கு வரணும், நான் மத்திய மாநிலத்தில் உள்ள ராஜவேல விளையாட்டு தொகுதிக்கு வரணும், இல்லை நாவலப்பட்டி அந்த மாதிரி வெளியில் தான் போகணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிறது வந்து வெளியில் தான் வந்து டெக்னிக்கல் இதை பண்ணுறது. ஃபிசிக்கலை வந்து நான் ஊரில் நம்மளோட பாதைகள் அதனூடாக தான் மேற்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விளையாட்டு அப்படின்னு வரும்போது வெற்றி தோல்வி சகிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 4 பதக்கங்களை வென்று இருந்தாலும் கூட கண்டிப்பாக எங்களோட கடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ சில நேரங்களில் தோல்விகளையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் தோல்விகள் சந்திக்கிற நேரங்களில் அதை எப்படி எதிர்கொள்கிற ஒரு மனப்பாங்கு உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க? நிறைய தோல்விகள் நான் போட்டிருக்கேன். நிறையா தோல்விகள் தான் இந்த அளவுக்கு என்னை வளர்த்ததுக்கு காரணம். ஏன்னா அப்போ வந்து அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு 3 நாள் சரி போகும். ஏன்னா அவ்வளோ ஃபீலாக இருக்கும். கையில் வந்தது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாமா, நான் எதில் பிழை விட்டேன் அப்படின்னு எனக்கே அது புரியாத அந்த சந்தர்ப்பமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா என்னை வந்து நெறிப்படுத்துறதுக்கு அதான் இந்த வழியில் நீங்கள் போனால் நீங்கள் அடுத்த லெவல் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தில் அன்னைக்கு இல்லை யாரும் தட்டி கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ அன்னைக்கு நான் என்ன அதுக்கு பிறகு நம்ம தந்தையார் இருந்தார். இன்றைக்கி தந்தை இல்லை, அவர் இறந்துட்டார். தந்தையும் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு பலமாக இருந்தாங்க, பலமாக நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. உன்னால் முடியும், நீ ஜெயிக்கலாம், உனக்கு ஈஸியாக ஜெயிக்க முடியும், மைண்ட் ஒரு மைண்டில் இருங்க, ஒரு ஃபோக்கஸ், அப்போ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லி தட்டி கொடுத்தவங்க. நான் அவங்களுக்கு அது சம்மந்தமாக இந்த விளையாட்டு சம்மந்தமாக அவங்களுக்கு எந்த ஒரு பகுத்தறிவான விஷயங்கள் இருந்தாலும் சரியான ஒரு இது இல்லாட்டியும் அவங்க அதை தான் செஞ்சாங்க. உங்களால் முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி தான் என்னை அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போகிறதுக்கு என்னை வளர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் வளர்த்து கொண்டேன்.
கண்டிப்பா. இப்ப நீங்க டிட்வா புயல் வந்தப்போ, அதுல இருந்த பிரச்சனைகளால போக முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது மட்டும் இல்லாம பொதுவாவே இந்த மாரி விளையாட்டு வீரர்களுக்கு, இல்லன்னா ஒரு விளையாட்ட நம்ம தேர்வு பண்ணக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபைனான்ஷியலி நம்ம ஸ்டேபிளா இருந்தா, நம்ம எங்கேயும் நம்ம போ முடியும். எது வேணா பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த போட்டியில வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருந்தாங்க. ஆனா எப்பவாவது நம்ம வந்து ஃபைனான்ஷியலி இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்திருந்தா, நெறைய போட்டிகள நம்ம பார்த்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேல போயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? கண்டிப்பா. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த மாரி இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எனக்கு போட்டிக்கு அனுசரணை வழங்கியிருந்தாங்க. ஆனா எனக்கான தேவைகள், அதுக்கான அடுத்தடுத்த படிக்க போறதுக்கான ஒரு செயற்பாடுகள் செய்றதுக்கோ, இல்ல ஒரு ஒரு விளையாட்டு வீரர்னா அதுக்கான ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. ஒரு ஒரு ஆமா. புரோட்டீனான சாப்பாடு. இப்ப ம். நான் வந்து பொதுவான நம்ம ஊர்ல மலையத்துல என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ, அதுதான் மெயினா சாப்பிட்றேன். நான் இதுக்கான ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் நான் ஆமா. எடுத்துக்கல, இன்னமுமே. ஆனா என் மனசுல உறுதி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு எண்ணத்தோட தான் நம்ம இருக்கிறோம். என்னால முடியும்னு நான் தான் நினைக்கணும். ஒவ்வொரு வீரர்களும் அப்படி நினைச்சா முன்னுக்கு வரலாம். அந்த எண்ணத்துல தான் நான் இந்த ஒவ்வொரு விளையாட்டுத் துறையும், ஒவ்வொரு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நான் வந்து மேற்கொண்டேன். அடுத்தடுத்த படிக்கு நான் மேல வரத்துக்கும் அதுதான் ஊக்குவிப்பா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட அங்கீகாரம். இப்ப நார்மலி நீங்க இப்படி 4 பதக்கங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா, எப்பயாவது உங்களுக்கு இன்னும் நம்ம மேல இலங்கையில இருக்கிற ஊடகங்களோ, அப்படி இல்லன்னா அ பொதுவாவே பத்திரிகைகளோ, நம்ம மேல வந்து கொஞ்சம் இன்னும் வெளிச்சம் காட்டியிருக்கலாமா? நம்மள இன்னும் பார்த்திருக்கலாமா? அப்படின்னு உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா? தோணியிருக்கு, நெறைய முறை தோணியிருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு ஸ்ரீலங்காவ பொறுத்தளவுல நான் மட்டும் இல்ல, சகோதர மொழியில உள்ள மெய்வண்ணர் விளையாட்டு வீரர்கள் அனைவருமே அந்த அந்த ஒரு மன தாக்கத்துக்கு உட்பட்டவங்க தான். ஓகே. காரணம் என்னன்னா, இன்னைக்கு விளையாட்டுங்கிறது வந்து ஒரு வயசுக்கும், விளையாட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. சம்மந்தம். அது திறமை மட்டும் தான் தேவை. ஒலிம்பிக்ல போயிட்டு ஒரு கர்ப்பிணி தாயே போயிட்டு வின் பண்ணிட்டு வந்த வரலாறு கூட இருக்குது. ஆமா. வயித்துல சுமந்து கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வயசுக்கும், விளையாட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. அப்ப நம்ம வந்து யோசிக்கிறோம், இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ்ல கை எடுத்துக்கணும். மத்தவங்க அத கைவிட்டுறணும். அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் இலங்கையில உள்ள விளையாட்டுத் துறையில போயிட்டு இருக்குது. அப்படி இல்ல. அனைத்து உறவுகளையும் திறமையானவங்கள வளர்க்கறதுக்கு, அதற்கான ஒரு வழிநடத்தல, சரியான ஒரு நெறிப்படுத்தல் மூலமா அத கொண்டு வந்து அத செய்யணும். அதன் மூலமா அடுத்த புதிய இளைஞர்கள் ஏற்கனவே இலங்கை மண்ணையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய அளவுல, சர்வதேச அளவுல பதக்கம் வென்றவங்க தான் இன்னைக்கு ஜாயிண்ட் ஆகி சர்வதேசத்துக்கு போயிட்டு போட்டிகள கலந்து கொண்டு வெற்றி பெற்று இலங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கான அந்த அமைப்பை வந்து சரியா பலப்படுத்தணும். இதற்கு நான் உண்மையாவே இது ஒரு வேண்டுகோளாவே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இலங்கை இப்போ உள்ள தற்போது உள்ள அரசாங்கம் வந்து எல்லா விஷயத்திலையும் சாதாரண மக்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல வாய்ப்புகளை வழங்குறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நமது ஜனாதிபதி அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், விளையாட்டுத்துறையும் கையில் எடுத்து இவ்வாறான போட்டிகளுக்கு செல்லும் என்னை போன்ற சகோதர மொழியில் உள்ள மட்டுமில்ல அனைவரையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கான ஒரு நிதி சம்பந்தமான பயிற்சிகளையோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்ளும் இடத்தில் இன்னும் இதில் வந்து நிறைய பேர் உள்வாங்கப்படுவார்கள். அதன் மூலமாக சரியான ஒரு தேக ஆரோக்கியம் உள்ள ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை கட்டியெழுப்பலாம். நம்ம நாட்டின் பெருமையை பல சர்வதேச நாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்ட்டு நான் என் கருத்து. அதனூடாக நமது புதிய இளைஞர் யுவதிகள் வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களால முடியுமா தான் ஏன் நம்ம அந்த துறையில் போக இல்லாது, நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிட்டா அவங்க யோசிப்பாங்க. புதிய இளைஞர்கள் இவங்களுக்கு பின்னுக்கு போனால் நமக்கும் அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும், நம்ம வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த தோட்டத்தான் உருவாக்குறோம் நம்ம. அந்த உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம ட்ரை பண்ணுறேன். அதுக்கான ஒரு ஒரு களம் கிடைச்சிச்சுன்னா பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பா. ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிறதுனால நிச்சயமா ஒரு கோல் இருக்கும் உங்களுக்கு. இப்ப கடைசியா 4 பதக்கங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்தடுத்து என்ன உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள்? இந்த ஒரு இடத்த நம்ம அடையணும், இல்லன்னா இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் கோல்ஸ் வந்து எப்படி இருக்கு? அடுத்து வேர்ல்ட் மீட் நடக்குது எனக்கு. இந்த வருடம் இருக்குது. லண்டன்லேயும் இருக்குது. லண்டனில் ஒரு போட்டி இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. ஓகே. அந்த 3 போட்டிகளில் ஒரு போட்டி சரி 2 போட்டி சரி தகுதி பெற்று நான் போட்டிக்கு போயிட்டு பதக்கத்தை வெல்லணும். உலகளாவிய ரீதியில் நடக்க இருக்க போட்டியில் போயிட்டு ஒரு பதக்கத்தை வெல்லணும். இலங்கை நாட்டுக்கும் நம்ம சமூகத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கணும். அதை பின்தொடர்ந்து நம்ம சமூகம் வரணும் அப்படிங்கிறது தான் என் இலக்காக இருக்குது. கண்டிப்பா. ஒரு வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க ஆசைப்படுற மாரி அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்கல்ல? உங்களோட இந்த ஜர்னில வந்து உங்களோட ஃபேமிலி வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இந்த ஜேர்னியில் நம்ம குடும்பம் தான் பக்கபலமாக இருந்து என்னை ஊக்குவிச்சதுன்னு சொல்லலாம். குடும்பங்கள் ஒரு சில முரண்பாடுகள் வந்திருக்கு இல்லாமல்ல. ஏன்னா அந்த முரண்பாடுகள் வந்தது தான் நான் செய்கிறது சரியா பிழையா அப்படின்னு
எனக்கும் தெரியும், ஆமா. அது மற்றவங்களுக்கும் தெரியும், குடும்ப உறுப்பினர்களுக்கு. ஏன்னா எல்லாம் வந்து சரின்னு சொன்னால் அதில் நான் பிழை பண்ணாலும் எனக்கும் தெரியாது, கடைசியாக நான் எங்கே போய் நிற்பேன்னு. அப்போ சரியாக என்னை பேலன்ஸ் பண்ண, சரியாக என்னை வந்து வழி நடத்துனாங்க. நீ இப்படி போங்க இதில் பிழை இருக்குது, இங்கே சரி பண்ணணும், இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகளையும் நான் சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். குடும்பம் மாதிரி இப்போ முக்கியமாக இந்த போட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் போயிருக்கவே முடியாதுன்னு சொல்லி. ஸோ என்னென்ன ஸ்பான்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ சின்ன சின்ன உதவி கூட ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் இதுக்கு. யார் அந்த மாதிரி இந்த மாதிரியான இந்த ஒரு 4 பதக்கங்கள் வாங்குறதுக்குரிய காரணமாக இருந்தவங்க? நிச்சயமாக அது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த நல்லுள்ளங்கள் வேறு யாரும் இல்லை, நான் இருக்கிற அதே பூண்டுலையா மண்ணில் உள்ள ஒரு சகோதரி, எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி ஜமுனா சகோதரி, துளிர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அண்ணா, மதிப்புக்குரிய சகோதரர், மற்றும் ட்ரிபிள் ஏ நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் சகோதரி ஜமுனா மற்றும் சுஜி அண்ணா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருமே ஒன்றிணைச்சு அந்த 7 நாளைக்குள்ளே எனக்கு அந்த ஸ்பான்சர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உங்களால் முடியும், நீங்கள் போயிட்டு வின் பண்ணிட்டு மட்டும்தான் வரணும், நீங்கள் அடுத்த வேலையெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து தோள் கொடுத்து அனுப்பி என்னை பதக்கத்தோடு வந்து என்னை வரவேற்று அடுத்தபடியாக எனக்கு வரவேற்புகளை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவ்வாறான நல்லுள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி பண்ணுறதுக்கு. நம்ம திறமைகளை மட்டும்தான் வளர்த்துக்கொள்ளணும். என்னை போல் இன்னும் 1000 பேர் இருக்கிறாங்க வெளியில், வாய்ப்புகள் கிடைக்குதில்ல. நீங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ளுங்க. இவ்வாறான நல்லுள்ளங்கள் துளிர் மற்றும் ட்ரிபிள் ஏ நிறுவனங்களில் உள்ள உரிமையாளர்கள், அதோட நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலதனம் தந்து உங்களை வளர்த்துறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் வெளியில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன், பெருமையாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இப்போ இந்த போட்டிகளையும் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க. ப்ரொஃபஷனலி இப்போ நீங்கள் கோச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த வேலைப்பாடுகள்லாம் அப்படி போயிட்டுருக்கு? நான் ப்ரொஃபஷனலி ஸ்போர்ட்ஸ் கோச், அத்லெட்டிக் கோச் செய்கிறேன். ஃப்ரீயாக தான், எனக்கு சரியான ஒரு தொழிலாம் கிடைக்கல. நான் ஒரு விவசாயி, பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நானும் அதே மாதிரி தான், நண்பன் சத்யசீலனும் ஒரு விவசாயி. என்னை போல் உள்ள சர்வதேசத்தில் பதக்கம் வென்று வந்த நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. மனோகரன், சித்ரகுமார், பத்மஸ்ரீ, உதயகுமார், இங்கிட்டு சந்திரதாஸ் வந்து ரெக்கார்டு ஹோல்டர்ஸ் தேசிய அளவில். எல்லாமே சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதனால இன்றைக்கெல்லாம் விவசாயத்துறையில் எடுத்து, ஏன்னா குடும்பங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ரீதியில் எல்லாம் அந்த துறையில் ஈடுபட்டு தான் அடுத்தபடியாக இதையும் செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். நான் ஃப்ரீயாக ஸ்கூல்ஸில் போயிட்டு ட்ரெயின் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச இதை செஞ்சிட்ருக்கிறேன். எதிர்காலத்தில் பார்ப்போம், எப்படியான வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த பயன்படுத்தி அடுத்த படிக்கு போகிறதுக்கான முயற்சியை தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் ஃப்ரீயாக கோச் பண்ணுன்னு சொன்னீங்களே, அப்படி இதற்கு பிறகு அவங்களுக்கு தகுந்த எப்படி வரவேற்பு கிடைச்சது பாடசாலைகளில்? நிறைய விளையாட்டு போட்டிகள் இப்போ தற்காலம் நடந்துகிட்ருக்குது. நிறைய போட்டிகளுக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க. போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கௌரவம் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய ஒரு வரவேற்பு தக்க விடயம். ஏன்னா நம்ம சகோதரிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் அந்த இடத்துல இருந்து தான் என்னை வந்தேன் அப்படிங்கிறத அவங்க எடுத்து காட்டலாம். அப்போ நாளைக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் அப்படி வரணும் அப்படின்ட்டு. அந்த ஃபீல் அவங்களுக்கு வந்தாவே அவங்க ஜெயித்த மாதிரி. அந்த ஃபீல் ஒன்று வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு தோட்டாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் விஜித். இப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பதக்கங்கள் வெல்லணும், உங்களுடைய கோல் எல்லாமே வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதே நேரம் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மீண்டும் நன்றி. மீண்டும் அனுசரணை வழங்கிய துளிர் மற்றும் ட்ரிபிள் ஏ ஏரியா நிறுவனத்துக்கும் அந்த சொந்தங்களுக்கும், எனது குரு மற்றும் தாய் தந்தையர் நண்பர்களுக்கும், மற்றது உங்களுக்கும், ஆதவன் தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் துரைசாமி விஜித். நன்றி.